அஹ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பார்ப்போம். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கும் செஷன்ல. நீங்க எப்படி இன்டராக்ட் பண்ணலாம், சின்ன சின்ன கேள்வி கேட்பேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சாட்ல வந்து எஸ் ஆர் நோ இந்த மாதிரி நீங்க சொன்னா கூட போதும். ஸோ நான் சாட் சரிங்க. பார்த்துட்டே இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, போன கிளாஸ் நம்ம பார்த்தபோது நிறைய பேர் வந்து நிறைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நான் எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ணேன் அப்படின்றது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான், வேற ஒன்றும் இல்லை. டெக்னிக் கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா நான் சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களும் அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லைங்க. அஹ் நம்ம என்னன்னா, இதை நான் லவ் லாங்குவேஜ் அப்படின்ற போட்டிருப்பேன். 5 லவ் லாங்குவேஜ் சொல்லிட்டு, லவ்னா நம்ம அன்பு அப்படின்ற ஒரு பதம் இருக்கு அதுக்கு. ஸோ அதை அப்படியே நீங்க அதை பாருங்க. இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்னா வெறும் காதலுக்காக இந்த லாங்குவேஜை கத்துக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபேமிலியில நம்ம பையனோ பொண்ணோ, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இப்படி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு அன்பின் மொழி இருக்கும். அதான் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இத என்னன்னா அவங்க அவங்களோட அன்பின் மொழியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா தன்னோட செயல்கள் மூலியமா அதை வெளிப்படுத்துவாரு. பேச மாட்டார் ரொம்ப, ஒருத்தர் செயல்கள் மூலியமா வெளிப்படுத்துவாரு. ஒருத்தர் வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்கறது அப்படி வெளிப்படுத்துவாரு. ஒருத்தர் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பின் மொழி இருக்கும். அந்த அன்பின் மொழி என்ன அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். இது எதுக்காக கத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவரோட அன்பின் மொழி வேற ஒண்ணா இருக்கும். அப்படி வேற ஒண்ணா இருக்கும்போது என்னன்னா, அவர் எதிர்பார்த்தது அவர் கிடைக்காது. நாம ஒண்ணு கொடுத்துட்டு இருப்போம், அவர் எதிர்பார்த்த வந்து வேற ஒண்ணா இருக்கும். அப்படின்றதுனால அவரோட ஏக்கம் அவர்கிட்ட இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஒண்ணு எதிர்பார்த்து கொடுக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கும் அது கிடைச்சிருக்காது. அந்த நபரும் இவங்களோட அன்பின் மொழியை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு இடைவெளி ரெண்டு பேத்துக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லா அதாவது அப்பா குழந்தை, கணவன் மனைவி, இப்படி எல்லா சர்க்கிள்லையுமே, நண்பர்கள், இப்படி எல்லா சர்க்கிள்லையுமே இது ஏற்படும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட அன்பின் மொழி என்ன அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இவங்க இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க, இவரோட அன்பின் மொழி இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் அவங்களோட அன்பின் மொழி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒய் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேட் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதம்மா? என்னன்னா, நம்மளோட அன்பின் மொழி என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க ஒய் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. சேட்ல உங்களோட ஆன்சரை நீங்க போடலாம். ஓகே, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த அன்பின் மொழி கத்துக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்க இன்னொரு பர்சனை புரிஞ்சுக்கிறது. ஓகே, அவரு என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவரோட லவ் லாங்குவேஜ் என்ன, அவரோட அன்பின் மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ்ல பேசும்போது தான் அவங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம கூட அன்பு செய்யறவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட அன்பின் மொழி அப்படின்னா, அவங்க நமக்கான டைமை கொடுத்தா தானே நமக்கு அந்த அன்பு கிடைக்கும். இப்போ அவருக்கு வேற ஒரு அன்பின் மொழியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால இல்ல நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அன்பின் மொழியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் நம்ம பேச முடியும். அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, ஓகே, நமக்காக அவங்க உண்மையிலேயே அன்பு செய்யறாங்க அப்படின்றத அப்பதான் அவங்க புரிய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த அன்பின் மொழியோட முக்கியமான கரு. சரிங்களா?
ஸோ அப்படி என்ன அன்பின் மொழி 5 இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கேரி சாப்மேன் அப்படின்ற ஒரு ஒரு குடும்ப நல ஆலோசகர் தான் இதை வந்து வரையறுக்கிறாரு. ஸோ 5 லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இதுல வந்து ஒரு புக் சொல்லியிருப்பேன். அந்த புக்ல இருக்க முக்கியமான கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 5 பார்த்தோம்னா வரிசைப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒவ்வொருத்தருக்கு ஒரு அன்பின் மொழி. அப்ரிசியேஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு அஹ், விஷயங்களை பாராட்டும் போது அவங்க செய்யற செயல்களையோ, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு செய்யறாங்க அப்படின்னா அவங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அன்பின் மொழி அவங்களுக்கு வந்து நிறைவடைஞ்சிருது. அதுவும் அவங்களோட லாங்குவேஜா இருக்கு. அந்த மாதிரி அவங்க என்ன செயல் செஞ்சாலும் நல்லதா ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு டான்ஸோ, என்ன விஷயம் நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வராங்க, நமக்காக ஏதோ அவங்க காட்டுறாங்களோ அதை பாராட்டும் போது அவங்களுக்கு அந்த மொழி வந்து ஓகே நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நம்ம மேல அன்பு செய்யறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. அடுத்ததா சர்வீஸ். ஸோ இவங்க யாரு அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஆஹ், நம்ம வேலைகள்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி செய்யும்போது வீட்டு வேலைகளையோ இல்லை வெளியே வேலைகளையோ அவங்களுக்காக டைம் ஒதுக்கி அந்த வேலையை அவங்க உங்களோட வேலையை பாதியா பிரிச்சு நம்ம ஷேர் பண்ணி செய்யும்போது உண்மையிலேயே வந்து நமக்காக அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பை வந்து ஃபீல் பண்றாங்க. சர்வீஸ் அப்படின்ற கேட்டகரி பீப்புள். அடுத்ததா டைம். ஸோ முதல்ல சொல்ல ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த அஞ்சுமே எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்று தான் வந்து ப்ரெடாமினண்டா இருக்கும். ஏதோ ஒன்று வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரியில நீங்க வரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டைம் ஓரியன்ட் பீப்புள் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு மற்ற எதுவும் தேவையில்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேட்டகரியான பீப்புள். அடுத்ததா கிஃப்ட். ஸோ இவங்க வந்து ஒரு பரிசுகள் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு மாதம் ஒரு முறையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு பர்த்டேவோ இல்லை கல்யாண நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசுகளை வந்து எதிர்பார்ப்பாங்க. பரிசுகள் கொடுக்கும்போது நமக்கான பர்சன் அவங்க அப்படின்னு அதை வந்து நினைச்சுப்பாங்க. இது கிஃப்ட் ஓரியன்ட் பீப்புள். அடுத்ததா டச். ஸோ தொட்டு பேசுறது, ஒரு அரவணைப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து டச் ஓரியன்ட் பீப்புள். இப்போ இந்த அஞ்சுல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது இப்போ ப்ரெடாமினண்டா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய் ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சார்ட்ல நீங்க போடலாம். ஓகே. வாழ்க வளமுடன். அன்பர்கள் எல்லாருமே சேட் பண்ணலாம்ப்பா. ஆ நீங்க ஐயா வந்து நமக்கு 5 மொழிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு 5 மொழிகள் தேவைப்படுது. அந்த 5 மொழிகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னு நம்ம இப்ப புரிஞ்சிருக்கோம் இல்லையா? எல்லாருமே வந்து நம்ம சேட் பண்ணலாம் அன்பர்கள். எஸ் ஆர் நோ, ஒய், அது மாதிரி ஏதாவது ஒண்ணு போட சொல்றாங்க ஐயா. நீங்க நீங்க எஸ்ன்னு போட்டா போட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சது நான் புரிஞ்சுப்பேன். அப்படியே நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். அதுதான். கிளாஸும் வந்து அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ராக்ஷனா ஆமா, இருக்கும்போது. இன்ட்ராக்ஷனா இருக்கும். ஆமா. ஓகே. ஸோ இப்போ நம்மளோடதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு அதர் பர்சனோட லவ் லாங்குவேஜும் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓரளவு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? நம்மளோட ஸ்பௌஸோ இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்க அடுத்தடுத்த ஆட்களோட மனநிலையை நீங்க கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது புரிஞ்சிருக்கும். ஓகே இவங்க இந்த லவ் லாங்குவேஜ் கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி நீங்க கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்னு சேட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து அது டவுட் இருக்கு அப்படின்னா நோ அப்படின்னு சேட் பண்ணலாம். ஓகே, அவ்வளவு புரிஞ்சுது. சரி. ஸோ இப்போ வந்து ஆஹ், நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களோட அதர் பர்சனோட நம்ம வீட்டில் இருக்க அதர் பர்சனோடையோ நம்ம பார்க்குற அதர் பர்சனோட லவ் லாங்குவேஜை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட லவ் லாங்குவேஜ் இன்னும் யாரும்
கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு ஒரு ஐடியால வச்சிருப்போம் இல்லையா? ஓகே, நமக்கு இந்த மாதிரியான ஒரு நபர் கூட இருந்தா, இந்த மாதிரியான நபர் வந்து நமக்கு அன்பை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லார்ட்டையும் கேட்டோம்னா, இப்போ கணவன்மார்ட்ட கேட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியலான ஒரு 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 பிக்சர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லேடிஸ்ட்ட கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியல் பிக்சர் வச்சிருப்பாங்க. அந்த ஐடியல் பிக்சர் வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணும்னா, இந்த லவ் லாங்குவேஜை ரெஃப்ளெக்ட் பண்ணும். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு பர்சன் வேணும்னுவாங்க. எனக்கு வந்து என் கூட வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கூட உங்களோட லவ் லாங்குவேஜை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏன்னா இப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோடது கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஆப்போசிட்ல இன்னொரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத வேணாம். ஸோ ஒருத்தவங்க கேட்டுறாங்க, லவ் கிவிங் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போமா. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியலான ஒரு லவ் லாங்குவேஜ் இதுதான். ஓகே, நாம இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது, என்னோட தெரியலங்க, என்னோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு தெரியலுவாங்க. அவங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாவான ஒரு பர்சன் உங்களோட ஃப்ரெண்டாவோ இல்ல வந்து உங்களோட கணவராவோ இல்ல மனைவியாவோ இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அதுல இருந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரிதான் வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள்ட்டையும் இதே மாதிரியான கேள்விகளை கேட்டு, ஸோ உங்களோட ஐடியலான ஒரு நண்பர் எப்படி இருக்கணும், ஐடியலான ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளதான் வரும். சரிங்களா? இப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்மளோட லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களோட லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவனோட லவ் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் மனைவியோடது வந்து பார்த்தோம்னா சர்வீஸா இருக்கு. இப்போ ரெண்டுமே வெவ்வேறு லவ் லாங்குவேஜ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவன் வந்து மனைவிக்கு வந்து சர்வீஸ் அப்படின்ற லாங்குவேஜ் மூலியமா பேசணும், மனைவி வந்து கணவனுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்ற லாங்குவேஜ் மூலியமா பேசணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜ் பேசுறது. இதே மாதிரிதான் நம்ம பையனோ, வீட்டில் இருக்க பையனோ இல்ல வந்து நம்மளோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து gift ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்காக சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. இப்போ என்ன ஆகும்னா, ஓகே, நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, நம்ம அன்பு செய்யறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு அப்பதான் அந்த ஃபீலே வரும். அப்படி ஃபீல் ஆகும்போது அவங்க நிறைய கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நமக்கான லவ் லாங்குவேஜ் என்ன, இவங்க என்ன செஞ்சா ஆஹ், அதாவது இவங்களோட அன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி திரும்பி அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்க நிறைய விஷயம் இதுல வந்து மிஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு அவங்களோட லவ் லாங்குவேஜ் தெரியாதனால இவங்க லவ் லாங்குவேஜ், இப்போ இவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, கணவருக்கு வந்து அப்ரிசியேஷன் வச்சுக்கோங்களேன், இவரு வந்து அவங்களோட மனைவி வந்து அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட லவ் லாங்குவேஜே அவங்களுக்குள்ள கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மனைவி வந்து சர்வீஸ்னா இவர் சர்வீஸ்னால கணவனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னவோ அதே பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே ஒரு ஒரு இதனால ஒரு பிக்கஸ்ட் கேப் ரெண்டு பேருக்கும் உள்ள வந்துடும். ஸோ இது யாராவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? ஸோ ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி சாட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சிப்ளிங்ஸு, யார்கிட்டலாம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சாட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாருக்கும் சேட் பண்ண தெரியும் தானே? ஈஸியான கேள்வி தானே ஐயா சொல்றாங்க. நம்ம எஸ் ஆர் நோ அது நம்ம புரியுது இல்ல எல்லாருக்கும். அது எஸ்ன்னு நம்ம போட்டா ஐயாக்கு ஒரு சரி, நம்ம எடுக்கிறது கிளாரிஃபை இருக்குன்ட்டு ஐயாக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒய்ன்னு கூட போடுங்க, இல்லாட்டி ஒய் என் அந்த மாதிரி கூட. ஆ, இன்னும் எல்லாருமே கொஞ்சம் சாட் பண்ணுங்க.
அடுத்ததான் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ வந்து லவ் லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. பட் அவங்க நம்ம மேல அன்பே செலுத்தலையே. அவங்க எப்படி அன்பு செலுத்தாம நாம மட்டும் எப்படி அவங்களுக்கு தேவையான அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறது? இதனால வந்து ஏதாவது யூஸ் இருக்குமா? அவங்களுக்கு அது புரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கேள்வி கண்டிப்பா வரும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த லவ் லாங்குவேஜ் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி இந்த ஒரு கேள்விதான். அவங்க கூட அவங்க வந்து எனக்கு அவங்க என் மேல லவ்வாவே இல்லை, அன்பாவே இல்லை. பட் நான் மட்டும் அது செஞ்சிருமா? அதனால வந்து எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதே கேள்வியை நம்ம கேரி சேப்மன் ஆத்தர் டீம் கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு 6 மாசமா கிட்டத்தட்ட ஒரு டிவோர்ஸ் ஆக போற ஒரு கப்பல் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இதே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பைபிள்ல இருக்க ஒரு கோட், அதாவது எதிரியும் நம்ம நேசிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட லவ் லாங்குவேஜ் தெரியுது, உங்க கணவனோட லவ் லாங்குவேஜ் தெரியுது, நீங்க எக்ஸ்பெரிமெண்டா இதை ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அவங்க லாங்குவேஜ்ல ஒரு 6 மாசத்துக்கு நீங்க பேசி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவனோட லவ் லாங்குவேஜ் வந்து சர்வீஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்காக சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்கறது. சரிங்களா? சர்வீஸ்னா ரொம்ப அவங்களுக்காக சர்வீஸா இருக்கணும் இல்லை. அவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக சின்ன சின்ன சர்வீஸ். இல்லை அவங்க கனோட லவ் லாங்குவேஜ் டைம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பப்போ ஒரு 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஒரு நாளைக்கு ஒதுக்குறது. இப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது ஒரு 6 மாசத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிட்டு அந்த டைவர்ஸை வந்து அப்ளை பண்ணதை கேன்சல் பண்ணிட்டாங்களா. அவங்க வந்து கப்புள்ஸா வந்து லைஃப் லாங் நிறைய புரிதலோட இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம மனிதர்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அவங்க ஏன் நமக்கு வந்து அன்பு செலுத்த மாட்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கும் போது நாம அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்துருக்க மாட்டோம். அதனால இந்த ஏதோ ஒரு கேப் வந்து நடந்திருக்கு. நம்ம மேலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு, அவங்க மேலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் கரெக்டாகி வந்துருவாங்க அப்படின்றது அதோட முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டோட ஓவராலா வந்து இதுதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம் இல்லை. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஏதாவது இல்லை வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நான் எந்த லெவல் லாங்குவேஜ் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம் சாட்லயோ வந்து. அன்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா ஐயா கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் இப்போ. உறவுகள் கிட்ட நமக்கு எந்த இதுவான கேள்வி கேட்டா ஐயா இப்ப சொல்லுவாங்க நமக்கு. ஐயா வாழ்க வளமுடன். நல்ல இப்ப வந்து அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், ஆ, அப்பா கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், அண்ணா கிட்ட ஒரு மாதிரி, நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஐயா? ஆமா, ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் மாதிரி அன்பு, அப்ப அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அது மாதிரி மாத்திக்கலாம். கண்டிப்பா. முதல்ல இது எப்படின்னா, ஓகே ஆ, இது அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ வந்து வீட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆ, ஒவ்வொருத்தரோட லவ் லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நீங்களே ஒரு ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ரெடி பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஐடியல் ம், பார்ட்னர் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ம், உங்களோட ஐடியலான ம், ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வி நீங்களே பேப்பர்லயோ இல்லை நீங்க பேசும்போது சும்மா ஒரு கேட்டீங்கன்னா அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ம், ம். சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓ அப்ப இவங்க லவ் லாங்குவேஜ் இதுதான் போல, நான் தேவையில்லாம இத்தனை நாள் வேற ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆ, அப்படி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தரையும் நீங்க சரி. கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசிடலாம். சரிங்க. மத்த 4 விஷயம் ஓகே. இந்த டைம்ன்னும் போது ரொம்ப டைம் எதிர்பார்த்தாங்கன்னா, அது சில நேரத்துல சில பேரால முடியலையே. அது எப்படிங்க நம்ம மேனேஜ் பண்றது? இப்போ எப்படின்னாமா, அவங்களுக்கு ஏன் ம், ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ரொம்ப ம், அவங்களுக்கு எதிர்பார்த்திருப்பாங்க ரொம்ப நாளா. டைம் கொடுத்துருக்க மாட்டோம். ம். அதனால இனிஷியலா வேணா கொஞ்சம் டைம் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆ, அவங்க ஃபியூச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சொல்லிக்கலாம். இப்போ என்னால தினையும் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஒதுக்க முடியும். ம். அதுக்குள்ள நான் வந்து நம்மளோட இந்த டைம் அப்படின்ற அதுக்குள்ள நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஆ, அவங்களுக்கு என்ன அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தா போதும். ம். ஓ, அவங்களுக்கு அந்த சிறு டைம் முதல்ல குடுத்துட்டு கூட, அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் ஆமா, நெறைய ஆமா. குடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாவது அவங்களுக்கு குடுக்கணும். ஆக்சுவலா அந்த டைம்ல என்னன்னா குவாலிட்டியான டைம் அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க டைம்னா பக்கத்துல ஆ, உட்காந்து நீங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கதோ இல்ல வந்து அவங்க கூட சேர்ந்து உட்காந்து ஒரு படம் பார்க்கறது அது டைம் கிடையாது. ஆ, அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க முகத்தை பார்த்து பேசுறது, அவங்க சொல்றதை கேட்கறது, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டைம். அவங்க இந்த டைம்ல என் கூட மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற அவங்க ஃபீல் பண்ணா போதும். அதான் டைம். ஆ.
ஏஜ்டா இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. அவங்க ஆமா. பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அது ஓகே. சொன்னாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னால 5 நிமிஷம் தான் ஒதுக்க முடியும். அதுக்குள்ள நம்ம பேசிக்கலாம் அப்படின்னா, ஓகே. அவங்க எதுவும் சொல்ல போறதில்ல. பட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. தினையும் ஒரு 10 நிமிஷமா ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்க ஐயா. இப்போ ஒரு 3 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரா பார்க்கலாங்க ஐயா. சரிங்கம்மா. பிருந்தா சிவாம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப நம்ம வந்து நம்ம பார்ட்னர் கிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப அவங்க ம். என்னன்னா, அவங்களோட விருப்பத்தையே நம்ம மேல திணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு வேற ம். இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப எனக்கு ம். வந்து இந்த மாரி ஸ்பீச் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நியூஸ் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அவங்களோட உட்காந்து நம்ம நியூஸ் பார்க்கணும். அவங்களோட ஃபேமிலிய பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாரி அவங்க வந்து அதிகமா நம்மள்ட்ட எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம என்ன செய்றது? இது வந்து நெறைய பேரு என்ட்ட கேட்டுருக்கிறாங்க. எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இது எப்படி நம்ம மேனேஜ் பண்றதுங்கய்யா? டைம்ல சொல்றீங்க நீங்க. டைம்ல. அதுதாம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அ இப்போ உங்களுக்கு உங்களோட லவ் லாங்குவேஜ் டைமா இருக்காது. அதனால ம், தான் ம், மத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு புடிக்கல. ம், உங்களுக்கு வேற ஒரு லாங்குவேஜா இருக்கும். இந்த மாரி நீங்க அவங்கள்ட்ட ஆக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா, உங்க ஏஜ்ல இருந்தா நீங்க சொல்லிருங்க. இந்த மாரி என்னன்னா, என்னால இப்போ டைம் ஒதுக்க முடியல. என்னால இவ்வளோ டைம் தான் ஒதுக்க முடியும் அப்படின்றத அங்க தெளிவுபடுத்திடுங்க. இல்ல ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க, புரிய மாட்றாங்க அப்படின்னா, இனிஷியலா நீ அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த குவாலிட்டியான டைம். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அந்த குவாலிட்டியான டைம் தானே. உங்க கூட உட்காந்து டிவி பார்க்கறதோ, இல்ல மத்தது நீங்க பேசுறதோ, அதெல்லாம் அவங்ககிட்ட இல்ல. குவாலிட்டியான டைம்னா, அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்க ஹெல்த் நல்லா இருக்கா? இப்படின்ற மாரி அவங்கள பத்தி நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த டைம் தான் அவங்களுக்கு தேவையே தவிர, அந்த இந்த நீங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சோன்னா, அந்த புரணி பேசுறதெல்லாம் கூட விட்டுருவாங்க. சைடுல இது மாரி பேசுறத ம். கூட நீங்க கொஞ்ச நாள்ல விட்டுருவாங்க. இனிஷியலா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்ச நாள் அது விட்டுருவாங்க. இது நான் இத நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓகே. இருக்கான். அவன் ம், அவன பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு டைம் ஓரியன்டட் பீப்பிள் அவன். அவன் கூட டைம் ம், ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் வந்து அவன் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவான். எப்பலாம் மீட் பண்றோமோ, அப்பலாம் வந்து அவனோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டே இருப்பான். நமக்கே ஒரு ம். மாரி இருக்கும். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்த சொல்லிட்டு இருக்கான். இவன்ட்ட போனாலே நம்ம ஃபுல்லா எனர்ஜிய வாங்கிட்டு விட்டுறானே அப்படின்ற மாரி இருக்கும். கரெக்ட். ஆனா உண்மையே என்னன்னா, நான் சொன்னேன் அந்த மாரி, "ஏய் நம்ம கூட இருக்கிறதே ஒரு ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் தான் நான் பார்க்குறேன். இந்த டைம்ல நம்ம குவாலிட்டியான டைம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா சொல்லு. முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணா பேசலாம். நம்ம லைஃப் பத்தியோ, கரியர் பத்தியோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசலாம்." அப்படின்னோனே அவனே அத புரிஞ்சுக்கிட்டான். ஓகே. நம்ம அ நல்ல நல்ல கருத்துக்களா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மாத்திக்கிட்டான். இந்த மாரி புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பட் புரியல அப்படின்னா அவங்களுக்காக, "இல்லடா நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தினையும் 10 நிமிஷம், 15 நிமிஷம் வருவேன். ஸோ அதனால நீ இது மாரி எதுவும் நீ மனசுல எதுவும் ஒரீஸா வச்சுக்க வேணாம். நெறைய புலம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரிங்கய்யா. இப்ப இது கிளியரா இருக்கு. இன்னொரு டவுட்டு. இந்த லாங்குவேஜ்ங்கிறது மாறுமா? அவங்களுக்கு இப்ப ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா, ம். டைம் மாறுவாங்களா? இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா? லைஃப் லாங் வந்து இப்ப சர்வீஸு, இல்ல ம். அப்ரிசியேஷன் இந்த 1த்த எதிர்ப்பாங்களா? 2 சில பேர் வந்து அப்ரிசியேஷனே எதிர்பார்க்குறாங்க. டைமே எதிர்பார்க்குறாங்க. 1 சர்வீஸே ப்ரெடாமினன்ட்டா எதிர்பார்க்குறாங்க. இருக்கும்மா. 1 ப்ரெடாமினன்ட்டா இருக்கும். சில ம். பேருக்கு 2ம் இருக்கும். இப்போ வந்து 2ம். அப்ளிகேஷன் சர்வீஸும் இருக்கும். பட் அதுலயும் ம். 1 ப்ரெடாமினன்ட்டா இருக்கும். இது 1 இருந்தா போதும் அப்டின்னுவாங்க. அதுல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு 2 இருக்கிறதுனால தான் அவங்க ஆ, வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க லைஃப். எப்படின்னா அப்ரிசியேஷனே கிடைச்சிருக்காது. பட் சர்வீஸ் ஆ. ஓரியன்டடா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கும். ம், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். எதுவுமே ம். கிடைக்கலன்னா கொஞ்ச நாள்ல ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிரும். ஓகே, ஓகே, ஏதோ ஓகே. ஒண்ணு ஒண்ணு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டே இருக்கும். இந்த ம், மிக்சிங்ல தான் இருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க கேட்டது நல்ல கொஸ்டின். 1, 2 ம். மிக்சிங்ல இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஆர்கியூமென்ட் கூட இதனால தான் வருதா? இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. ரொம்ப டீப்பா இருக்காங்க. திடீர்னு ஆர்கியூமென்ட் அவங்களுக்கு அந்த மாரி ஆர்கியூமென்ட் வர்றது வந்து இந்த லவ் லாங்குவேஜ் நீங்க சொல்ற மாரி அவங்களுக்கு கிடைக்காததுனால தான் அவங்க கண்டிப்பா, நம்மள்ட்ட ஃபைட் பண்றாங்க. நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, கண்டிப்பாமா. ம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூங்கய்யா. மத்தவங்க கேட்கட்டும். நன்றிங்கய்யா. ம், ம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக பாக்கியலட்சுமி அம்மா. பாக்கியலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்க.
அடுத்ததாக ஜெயந்தி பாலம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுயா, கருத்தை அழகா தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கீங்கய்யா. எனக்கு கேள்வியா, எல்லாரும் வெளியில அவ்வளவு போட்டுறாங்க, வணங்குறாங்க, துதிக்கிறாங்க. பட் வீட்டுக்குள்ள மட்டும் எல்லாருமே ஏயா ஒரு வெறுப்பு அன்பு போலிங்கிறாங்கய்யா. ஆனா அவ்வளவு அன்பா இருக்கேன், அவ்வளவு வேலைகளை செஞ்சு உடும்பா இருக்கேன். ஆனா திட்டு அன்பு கிடைக்கவே மாட்டேங்குதே ஐயா. ஏயா அது கர்மா கழிக்கிறதுனாலயா ஐயா? ஐயா 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 உங்களோட மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா, கேட்கல. ஓ, அப்படியா? ஐயாவோட மைக்கு இப்போ ஓகேங்களா? கேக்குதுங்க, இப்ப கேக்குது. மா இப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லா வீடுகளையும் நடக்குதுமா, சரிங்களா? அப்ப நீங்க ஓகே. லவ் லாங்குவேஜ்னா நீங்க உங்களோட அன்பின் மொழி வந்து சர்வீஸ்மா. நீங்க மத்தவங்களுக்காக உங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னா உங்களோட சேவை மூலியமா வெளிப்படுத்திட்டே இருக்கீங்க. இப்போ ஆமாயா. அவங்களோட அன்பின் மொழி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே ஐயா. இப்போ ஆ. ஒருத்தருக்கு ஒரு அப்ரிசியேஷனோ இல்ல டச்சோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கிடைக்காதனாலதான் அவங்க நம்மள்ட்ட அப்படி இருக்காங்க. ம். இப்ப நம்ம அவங்கள பொறுத்தவரை எப்படி தெரியுமா? இப்ப எதுக்கு ம். தேவையில்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கா மாங்கு மாங்குன்னு எவனும் ம். கேட்டாமா அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க. ம். அவங்களுக்காக செய்யறது கூட அவங்க அப்படி அப்படி நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கறதுன்னு வேற ஒண்ணு. ம். சோ அதனால இந்த அவங்களோட அன்பின் மொழி என்னவோ அதுல நம்ம பேசினா போதுமா நமக்காக. இது ஏன் சொல்றோம், நம்ம தேவையில்லாம போய் நம்மளோட எனர்ஜியை போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ம். சரிங்களா? இதுதான் ரொம்ப கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா ஓகே. அவங்களோடது என்னன்னா அவங்களுக்கு அதை கொடுத்தா போதும், தேவையில்லாம நம்மளோட இதை வந்து காட்ட தேவையில்லை. ஓகே ஐயா. நீங்க அப்படி நல்ல செஞ்சுட்டே விளக்கம் ஐயா. வாங்க, நிச்சயமா மாற்றம் இருக்குமா. ஓகே ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்களாம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிம்மா. இந்த அப்ரிசியேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சொல்லுங்க. பாக்யலட்சுமி அம்மா. கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா கேக்குது, அவங்களோட மைக் ஓபன் ஆகல. ஓகே, சரிங்கம்மா. பாக்கியலட்சுமி ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ அப்ரிசியேஷன் பண்றியாடா பாக்கியலட்சுமி அம்மாக்கு? ஒரே நிமிஷம் ஐயா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு மைக் அன்மியூட் ஆகல மாட்டேங்குதுங்கம்மா. ஆகலையா? ஆமாங்கம்மா. சரி, என்னன்னு தெரியல. சரி, கொடுக்குறேன். சாட்ல போடுங்கம்மா உங்களோட டவுட். பாக்கியலட்சுமி அம்மா நீங்க சாட் கூட பண்ணலாம். ஸோ இந்த லவ் லாங்குவேஜை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ரிசியேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஆட் பண்றது மூலியமா இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஒரு சின்னதா ஒரு கிராட்டிடியூட் பாக்ஸ் மாதிரி உங்க வீட்லயே நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ஒரு பெட்டியோ இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலோ வச்சுக்கிட்டு, சில பேர் சொல்ல முடியாம இருக்கும், அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேப்பர்ல கூட எழுதி, ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி ஒரு லெட்டர் எடுத்து அதில் போட்டு போடுவாங்க. ஒரு 30 நாள் கழிச்சு அந்த பேப்பர்ஸை வந்து நீங்க எடுத்து பிரிச்சு படிக்கும் போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இந்த மாதிரி வீட்டில் இருக்க 4 பேரும் இந்த மாதிரி ஒருத்தர் அவங்க சட்டலா பண்ற விஷயங்கள், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கிராட்டிடியூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லி இந்த மாதிரி எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு நன்றி சொல்லணும்னு ஃபீல் பண்றீங்களோ டேரக்டாவும் சொல்லலாம், இல்லாட்டி இந்த பாக்ஸ்லயும் போடலாம்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமா நீங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க அதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த அப்ரிசியேஷன் ஆன பீப்புளுக்கு எல்லாம் சொல்றேன். சின்ன சின்ன அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கொடுத்தாலே போதும், அவங்க வந்து அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ
சின்னதா நீ கூட சாப்பாடு நல்லா இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே சுத்தமா நீட்டா இருக்கு, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன், ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க லைஃப்ல. அது அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்க ரொம்ப ஃபீல் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ நான் எதிர்பார்த்ததுமே கிடைக்கல அப்படின்ற நிலைமை கூட போவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள் வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு கார்டன் ஒர்க்கோ இல்லை வந்து ஃபுட்டு சமைக்கிறதோ, இந்த மாதிரி லாண்ட்ரி ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் நான் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நானே வேலைக்கு போயிட்டு வரேன், ஸோ என்னோட வேலையை யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க, சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள். இவங்க சர்வீஸ் தான் கொடுப்பாங்க, ஸோ இவங்களே மற்றவங்க சர்வீஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட வேலையை மற்றவங்க ஷேர் பண்ணிக்கும் போது இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைம் நம்ம சொல்லியாச்சோ, அவங்களோட குவாலிட்டியான டைம். ஸோ gift வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான gift அப்படின்னு அவங்க வாங்கி தரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு சின்ன சின்ன லெட்டர்ஸ், கிரீட்டிங்ஸ், ஒரு ஒரு ஃப்ளாரு, சின்னதாக ஒரு 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 மந்த்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட உங்களுக்கு கொடுத்தா போதும். அவங்க அந்த அவங்களோட ஏக்கம் அந்த இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இது வந்து ஒரு அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாராம், வழக்கமா அவர் வந்து இந்த அதாவது ஆத்து ஓரமா ஒரு நடைபயிற்சி மாதிரி சொல்றவர். அப்போ அந்த ஆத்துல கிடைக்கிற ஒரு நல்ல பார்க்கறது ரொம்ப அழகான கூழாங்கல் இருக்கு இல்லையா, அதுல அவங்களோட பேர் எழுதி ஒரு தேங்க்யூ இந்த மாதிரி சொல்லி அந்த கிஃப்டா அவங்க ஒய்ஃப் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கூட ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட தெரிஞ்சுது. அதனால ₹0 இல்லை. ஸோ அவங்க ஒரு கிஃப்ட்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர இது என்ன காஸ்ட்டு, ஸோ இது எங்கேருந்து வாங்கினாங்க இதெல்லாம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு கிஃப்ட்ன்றது அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான். ஸோ டச் அப்படின்றது ஒரு அரவணைப்பு, ஸோ இன்டிமசி, இது எல்லாமே வந்து டச் ஓரியன்ட் பீப்புள் எதிர்பார்க்குறது. சரிங்களா? அடுத்த கேள்வி தான் கேட்குறாங்கம்மா. நான் எதுக்கு கேட்க சொன்னேன்னா, நீங்க கேட்டோன்னே எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனாலதான் நீங்க கேள்வி கேட்க கேட்க எனக்கு ஞாபகம் வரும். ஓகேங்கய்யா. அடுத்து ஜானகி அம்மா. ஜானகி அம்மா நீங்க கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இந்த டைம் தாங்க மெயினா வந்து எல்லா குடும்பத்திலயும் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதுதான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லைன்னு சின்னவங்களும் நினைக்கிறாங்க, பெரியவங்களும் நினைக்கிறாங்க. இது எப்படிங்க ஏன் மேனேஜ் பண்றது? அதான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால தினையும் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு நைட்டு சப்பர் வந்து சேர்ந்து சாப்பிட்றது, இல்லாட்டி ஒரு ஒரு வீக்கெண்டு வெளியே போயிட்டு வருது, சின்ன ஒரு 1 or 2 hours, இதை நம்ம பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து பண்றதே கிடையாது. காஸ்ட் எஃபெக்டிவா என்ன பண்ண முடியுமோ, சேர்ந்து சொன்னா வெளியே போனா செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேர்ந்து ஒரு கோயிலுக்கோ சின்ன சின்ன இடங்களுக்கோ குழந்தைங்களையும் கூப்பிட்டு வெளியே போயிட்டு வருது, நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவ்வளவுதான். சேர்ந்து விளையாட்டு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதான் டெய்லி முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது நீங்க பண்ணுங்க. சரி, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, தேங்க்யூ, நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. கேள்வி பதில் முடிஞ்சிருச்சுங்கய்யா. சரிங்கம்மா. வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கம்மா? இல்லைங்கய்யா. சரி, உங்களோட இது முடிச்சிட்டீங்களாங்கய்யா? முடிச்சுக்கலாமா. அப்புறம் இன்னொரு விஷயமா ஒரே விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கால் பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய அவங்களோட பர்சனல் ரிலேட்டான விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ற ஏரியா வந்து இந்த 2 ஏரியா தான். ஒன்று வந்து ஹீலிங் சம்மந்தமா, கொஞ்சம் ஃப்ளவர் ரெமடிஸ், பிராணிக்கலி, இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன், இந்த டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேளுங்க. மற்ற உங்களோட இப்போ ரிலேஷன்ஷிப்னா நான் ஒரு படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், நான் அப்ளை பண்ண விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்குன்னு கன்சர்ன் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்க. இல்லை ஏதாவது சில பேர் இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம டீல் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கான மேபி என்னன்னா இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு சொன்னீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு ஜென்ரலாக எல்லாருமே பார்த்து எல்லாருமே இந்த சேனலுக்குள்ள வரதுனால சொல்கிறேன். இந்த இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் ப்ளீஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்புங்க. சரிங்களா?
ஓகேங்க ஐயா. இல்லைங்க. ஓகேங்க, உங்களை வாழ்த்திடுறோங்கய்யா. வாழ்த்துட்டு நிறைவு செய்துக்கலாம். ஸ்ரீதேவி அம்மா.